ப்ரீடெஸ்டினேஷன் தீமை கிடையாதுங்க. எதுவுமே வியாதியோ வறுமையோ தோல்வியோ எதுவுமே கிடையாது. எத்தனை வந்தாலும் மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும், குமாரனை போல இருக்கணும். தேவன் நமக்காக பிளான் வச்சு ரோட்ல போறாரு. அந்த ரோட்லயே போனீங்கன்னா நிறைவான டெஸ்டினேஷன் அடையலாம். எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் சைடே நில்லுங்க. எனக்கு தெரியாது ஏன் நடச்சுன்னு தெரியாது, எதுக்கு நடந்து தெரியாது, ஆனால் தேவனை நேசிக்கிறார், தேவன் என்ன அன்பா இருக்கிறார், முடிவு எனக்கு தேவன் நன்மையாக தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி தேவன் சைடே நில்லுங்க, ரிசல்ட் சக்சஸா இருக்கும். தேவன் சகலத்தை எனக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார். எனக்கு குமாரனுடைய சாயலை சுமந்து போகிறவன் அந்த எண்ணத்துல போங்க, சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். அதான் ப்ராமிஸ். போன வாரத்திலிருந்து தேவனுடைய முன்குறிக்கப்படுதலை குறித்து பேசணும். ஆங்கிலத்தில் சொன்னோம் என்றால் காட்ஸ் ப்ரீடெஸ்டினேஷனை குறித்து பேசணும். முன்குறிக்கப்படுகிறது, முன்குறிக்கப்படுகிறதை குறித்து வேதம் நிறைய பேசுகிறது. வேதம் முழுவதும், வேதத்தில் எல்லா தீர்க்க தரிசனங்களும், வேத புத்தகம் முழுவதுமே தேவனுடைய ப்ரீடெஸ்டினேஷனை குறித்து தான் பேசுகிறது. மனுக்குலத்துக்காக தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், எதை டெஸ்டின் பண்ணி வைத்திருக்கிறார், எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்கிறார் என்பதை சொல்லுகிறது தான் வேதம் முழுவதும். ப்ரீடெஸ்டினேஷன் சொல்லும் பொழுது மக்களுடைய மனதில் பரலோகமா நரகமா அப்படி தான் மக்களுடைய மனதில் பெதுமாக வருது. சிலரை பரலோகத்தை குறித்திருக்கிறார், சிலரை நரகத்தை குறித்திருக்கிறார். அந்த எண்ணம் தான் மக்களுடைய மனதில் வருது. ஆனால் வேதம் ப்ரீடெஸ்டினேஷனை குறித்து, முன் குறிக்கப்படுகளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அது இடத்தை பற்றி பேசவே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற அந்த நிலையும் உரிமைகளையும் குறித்து வேதம் பேசுகிறது. பிளேஸை குறித்து பேசலை. நம்ம ஒரு டெஸ்டினேஷன் சொன்னோம்னா நம்ம ஒரு இடத்தை குறித்து பேசுகிறோம். வேதம் டெஸ்டினேஷன் ப்ரீடெஸ்டினேஷன் சொல்லும் பொழுது உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளையும் உரிமைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கிற நிலையை குறித்து வேதம் பேசுகிறது. அதுதான் வேதம் ப்ரீடெஸ்டினேஷன் குறித்து பேசுகிறது. ரோமர் 8 இந்த வசனம் பிரபல்யமாக இருக்கிற வசனம், எவர்களை முன்குறித்தாரோ. நம்ம எல்லோருக்கும் ஒரு பொதுவான நோக்கம் இருக்கிறது. தாயின் கருவிலே அவயங்கள் உருவாவதற்கு முன்பாகவே நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பிளான், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் வரங்களையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. அது வெறும் ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல. ஒரு டாக்டராக இருக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால், அழைக்கப்பட்ட டாக்டர் செய்கிறது வேற, டாக்டர் ஆகணும்னு படித்து டாக்டர் ஆகிறது வேற. ஒரு மனிதன் அழைப்பில் டாக்டர் ஆகிறான் அப்படின்னா அவன் ஜீனியஸ் டாக்டராக இருப்பான். அந்த அழைப்புக்கேற்ற கிருபை வரங்கள் அவனுக்கு உண்டாகும். ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் அழைக்கிறார். வெறும் ஊழியக்காரங்க 5-fold மினிஸ்ட்ரி, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், அதுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்பின் அடிப்படையில் தான் கர்த்தர் ஒரு மனிதனை வடிவமைக்கிறார். அவனுக்குள்ள இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி, அவனுடைய சிந்தைகள், இதெல்லாம் எதன் அடிப்படையில் அவனை டிசைன் பண்ணுறார் என்றால், சில ஆசைகள், விருப்பங்கள், பிடிக்காதது, இதெல்லாம் எதன் அடிப்படையில் உருவாக்குறார் என்றால் அந்த அழைப்பு, அவன் தனிப்பட்ட இதில் செய்ய வேண்டிய அழைப்பு. இன்னைக்கு உலகத்தில் சில தவறான உறவுகளில் பிள்ளைகள் பிறக்குது. தவறான உறவுகளில் பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளை தவறான பிள்ளை கிடையாது. அந்த பிள்ளைக்கும் தேவன் ஒரு நோக்கம் வைக்கிறார். அந்த பிள்ளை இந்த பூமியில் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டத்தை வைக்கிறார். நம்முடைய மனதில் நோக்கம் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் வர எண்ணம் எல்லாம் அந்த தனிப்பட்ட நோக்கம் அதான் வரும். நமக்காக என்ன செய்யணும் அதான் வரும். தனிப்பட்ட நோக்கம் இருக்குது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கார்பரேட்டர்னா ஒரு தேவனுடைய சரீரமாக, தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கத்தில் நம்ம சரியாக இருக்கிறோம், அந்த பெரிய பிக்சரில் நம்ம ஃபோக்கஸாக இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிக்சர்லாம் நிறைவேறும். ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதோ, ஒரு டாக்டராக இருக்கிறதோ, ஒரு கலெக்டராக இருக்கிறதோ, அந்த பிக்சர் நிறைவேற ஆரம்பிக்கும். சின்ன காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. தேவனை வைத்திருக்கிற அந்த நித்திய நோக்கத்தில் கவனமாக இருந்தோம் என்றால்
வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கும். ரோமர் 8 ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. ரோமர் 8, ஜனங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாக தன்னோடு இணைக்கப்பட வேண்டும், அதான் தேவனுடைய நோக்கம். 1-2 வசனங்களில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவனுக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு எல்லாவற்றையும் விலக்கி அவனுக்குள்ள ஒரு புதிய ஜீவ ஆவியின் பிரமாணத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்துகிறார். அதான் 1-2. அதுக்கப்புறம் ரோமர் 8 18 27 வரை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேருடைய தவிப்பை குறித்து வேதம் பேசுகிறது. முதல்ல இந்த உலகம் ஏகமாய் தவிக்கிறதுன்னு இருக்கு. இந்த உலகமே எப்பொழுது மீட்கப்படும், தேவனுடைய குமாரர்கள் எப்படி வெளிப்படுவார்கள் என்று இந்த உலகம் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது 22ஆம் வசனத்தில். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த தவித்துங்கிற வார்த்தை ஆங்கில பதில் குரோனிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. தவிக்கிறதுனா ஏங்குறது. அந்த இங்கேயும் குரோனிங்கிற வார்த்தை இருக்கிறது. நாமும் சரீர மீட்பு உண்டாக முடியாத நமக்கு ஒரு குரோனிங் இருக்குன்னு. அப்புறம் ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவரும் குரோனிங் பண்ணுறாருன்னு இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆங்கிலத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா 3மே குரோனிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. கிரேக்லேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பூமி ஏகமாய் தவித்து வேதனைப்படுது. மனிதன் பாவம் செய்யும் பொழுது மனிதன் ஆதாம் ஏமால் மட்டும் விழுந்து போல இந்த உலகமே விழுந்து போச்சு, இந்த பூமியே விழுந்து போச்சு. பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில இல்லை. இந்த பூமியும் ப்ரீ டெஸ்டினேஷனை விரும்புது. அது எப்படி உருவாக்கப்பட்ட வேண்டும் என்று தேவன் நினைத்தாரோ அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று அது ஏகமாக தவிக்குது. இன்னைக்கு உலகத்தில் பூகம்பம் இருக்குது, கொள்ளை நோய்கள் இருக்குது, சுனாமி வருது, நிலநடுக்கம் வருது. இதெல்லாம் ஏன்னா அது வேதனைப்படுது. நான் இப்படி இருக்க முடியாது உருவாக்கப்படலை, நான் உருவாக்கப்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்று அது தன்னுடைய டெஸ்டினேஷனை அடைய விரும்புது. சாபத்திலிருந்து குறைவிலிருந்து நான் வெளியே வரணும் என்று அதுக்கு ஒரு தவிப்பு இருக்குது. அதுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்துக்கும் ஒரு தவிப்பு இருக்கா? அதில் அதை சொல்றாரு பாருங்க 23ஆம் வசனம். அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு நாம் காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பூமியும் தவிக்குது, சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிக்கிறது. நமக்குள்ளே ஒரு தவிப்பு இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்மளோட ஆவி பெர்ஃபெக்டாக மீட்கப்பட்டுருச்சு. மெய்யான நீதிகளும் மெய்யான பரிசுத்தத்திலும் தேவனோடு கனெக்ட் ஆகி நம்முடைய ஆவியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆவி மட்டும்தான் முற்றிலுமாக மீட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனது ரெனியூ ஆகிட்டே இருக்கிறது. தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறிட்டே இருக்குது. எண்ணங்கள் சிந்தைகள் மாறிட்டே இருக்கிறது. எவ்வளோ தூரம் சபைக்கு வருகிறோமோ, சத்தியத்தை கேட்குறோமோ, சத்தியத்தோடு தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறோமோ மனது மறுரூமாகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் வசனம் கேட்கல, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணலை அப்படின்னா அது நல்லா மனதை நல்ல விதத்தில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மனதை கெட்டு போக பண்ணுறதுக்கு சீக்கிரம் வந்துடும். ஒரு வழுக்கு மரத்தில் ஏறுறது ரொம்ப கஷ்டம், இறங்கிறது அப்படி அடுத்த செகண்ட். மனசு அப்படித்தான். மனதை நல்வழிப்படுத்துவதற்கு ரொம்ப ட்ரைனிங் பண்ணணும். ஏன்னா விழுந்து போன நிலையிலிருந்து தூக்குறோம், அதே நிலையில் கூட்டு போனீங்கன்னா மனது சிறப்படையும். ஆனால் சரீரம் மீட்படையவில்லை. இயேசு கிறிஸ்து வருவதற்காக சரீரம் ஏகமாக ஏங்கி தவிக்குது. இயேசு எப்போ வருவார்? நம்முடைய சரீரம் மீட்பாகிய அந்த புத்திர சுவிகாரத்தை அடைவோம் என்று இந்த சரீரமும் ஏகமாய் ஏங்கி தவிக்கிறது இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு சில ஆட்கள் சரீரம் மீட்பு முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்திலையும் மீட்கப்பட்டோம். நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்களா? நீங்கள் முற்றிலுமாக மீட்கப்பட்டீங்க, நீ சாக மாட்டேங்கிறாங்க. இந்த சாகாமைன்னு பேசுகிறாங்க தெரியுமா? சாவு கிடையாது.
நம்ம சாவெல்லாம் மேற்கொண்டாச்சு, சாகாமைக்குள்ள போயாச்சு, ஏன்னா மீட்கப்பட்டோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வர காத்திருந்து. காத்திருந்துனாவே என்ன அர்த்தம்? இன்னும் வரலன்னு அர்த்தம். காத்திருந்து வந்துருச்சுன்னா காத்திருக்கணும் அவசியம் கிடையாது, நம்பிக்கை வர வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு ஹோப் இருக்கு, பிளஸட் ஹோப் இருக்கு. என்ன ஹோப் இருக்குன்னா, இந்த அழிவுக்கு ஏதுவானது அழியாமை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவானது சாவாமை தரித்துக் கொள்ளும். சரீரம் ஒரு டெஸ்டினேஷன் அடைய விரும்புது. இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையாக, வியாதி இல்லாத ஒரு நிறைவான சரீரமாக மாற வேண்டும் என்று சரீரம் வாஞ்சித்து தவிக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் நாங்கள்லாம் நல்லா கவனிங்க, நான் யாருக்கும் எதிரான ஆள் கிடையாது. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க. இதில் நிறைய ஏமாந்தாங்க சிலர்லாம். ஒரு அம்மாலாம் இந்த சாகாமையை கேட்டுட்டு, ஒரு அம்மா வந்து என்கிட்ட முதக்கடை கேட்டுச்சு, ஐயா என் பிள்ளை திரும்பி வருவாளாயான்னுச்சு. அந்த பிள்ளை எங்கே போனான்னு எனக்கு தெரியல, வந்துருவாமான்னு. நான் வந்துருவாமா, ஜெபம் பண்ணுவோமான்னு. ஆனால் அந்த பிள்ளை செத்து 7 வருஷம் ஆச்சு. வந்துருவாளாயான்னுச்சு. அற்புதம் செய்வார் இல்லையா, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களையான்னுச்சு. ஆமாம்மா விசுவாசிக்கிறேம்மா, இதுக்கு வம்பு, கட்டாயம் வந்துடுவாம்மா. என்ன இந்த போதனை கேட்டு நம்ம குழம்பி வச்சுங்க, மக வருவான் இருக்கு. என் மக சாகலங்குது. உங்களுக்கு கொடுக்கப்படாத எந்த ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க முடியாது. இது யார் ஒருத்தர் தான் கொண்டு வந்தார், பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஆப்பிரிக்கன் கொண்டு வந்தார். முத அவர் சொன்னாங்க, அவர் வீடியோ பாருங்கன்னு எனக்கு ஒருத்தர் அனுப்பிவிட்டார். அதை பார்த்தவொடனே இருந்தாலும் உயிரோடு இருப்பாரான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அவர் கேட்டேன், அவர் உயிரோடு இருக்காரான்னு கேட்டேன். அவர் செத்துட்டார். நாங்கள் அவர் செத்துட்டாருங்கிறதுனால அந்த போதனை நம்ப அப்படி சொல்லலை, அது உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்படலை. எப்போ வரும் என்றால் கடைசிய காலம் ஒதுக்கும் போது. கடைசிய காலத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, வார்த்தை தான் எக்காலம். அது உங்களுக்கு அருளப்படவில்லை. அதுக்காக நம்முடைய ஆவி ஏங்கி தவிக்குது. டோட்டல் மீட்பு வருவதற்காக ஆவி, சரீரம் எல்லாமே ஏங்குது. அதுவரை நமக்கு என்ன இருக்கிறது என்றால் சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, தீர்க்காயுசு அருளப்பட்டிருக்கிறது. சுகம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுனால வியாதியே வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு மக்கள் வந்து வியாதியாக இருக்கிறத சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா ஏன் சொல்லுவேன், இதில் என்ன பாவமாக பண்ணிட்டேன், பாவம் பட்டவனே தைரியமாக போயிட்டுருக்கேன் உலகத்தில். கொரோனாவில் ரொம்ப பேர் ஏன் செத்து போனாங்க தெரியுமா? சொல்ல மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் இருந்துச்சுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி தான் ரொம்ப பேர் பிழைக்க வச்சிடலாங்க. அது என்ன பாவமா? சுகம் இருக்கிறதுனால வியாதி வந்தால் இதே பாவம் மட்டும் கிடையாது. நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோமா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோமா, தேவனுக்கு முன்பாக ஒரு ஸ்டாண்டிங் இருக்கா? பாவம் செஞ்சிருக்கீங்களா? பாவம் செஞ்சிருக்கணும்னு நீங்கள் வந்து உடனே நான் கொள்ளையடிக்கலையே அப்படிலாம் நினைக்கூடாது. போய் சொல்ல நீங்கள் பாவம் ஏன் நீங்கள் விஷம் சாப்பிட்டீங்கன்னா நினச்சோன்னா உடனே சைனடு சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. பாவம்னா என்ன? விசுவாசம் இல்லாத அத்தனையும் பாவம் தான். 8 மணிக்கு வர்றேன்னு சொன்னீங்க ஒரு இடத்துல, நம்ம ஊருக்காரங்க வரவே மாட்டாங்க. 8 மணிக்கு வர்றாருன்னா 8:30 மணி 8:45 வருவார். 8 மணிக்கு வந்து நீங்கள் 8:15 போனாவே நீங்கள் அன்கார்டனின்னு அர்த்தம், சொன்னபடி நடக்கலைன்னு அர்த்தம். பாவம் செய்யலை, அதனால கர்த்தர் தன்னுடைய குடும்பத்தில் நம்ம வெளியே அனுப்பிட்டாரா? நீதிமான் இல்லைன்னு சொல்லிட்டாரா? நீதிமான் தானே. அதே போல வியாதி வந்தால் கூட என் சுகத்தை நான் கிளைம் பண்ணலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனால் இயேசு திரும்பி வரும் பொழுது இந்த சரீரத்துக்கு ஒரு ஹோப் இருக்கு. இந்த சரீரம் ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்படும். சாவுக்கு ஏதுவானது சாகாம இல்லாத சரீரமாக, நிறைவான சரீரமாக, ஆரோக்கியமான சரீரமாக மாறும். நான் சாகாமை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா நான் கண்ணாடி போடக்கூடாது. நல்லா கவனிங்க, கண்ணுக்கு தெரியுன்னு விரும்புகிறேன். சாகாமை விசுவாசிக்கிற சில நாட்கள்லாம் முன்னாடி கண்ணாடி போடல, அப்போ கண்ணாடி போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு பாதி செத்து போச்சுன்னு அர்த்தம். அதாங்க ஃபேக்டு. பண்ணில் கொஞ்சம் பவர் குறைஞ்சிருச்சு. சாகாமல் இருக்குன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தீங்க?
அப்படியே இருக்கணும் 70 வயசுலையும். அப்படின்னா சாகாமல் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது இருக்கு. கிறிஸ்து வருவதற்கு முன்பாக போனோம்னா அவங்களுக்கும் ஒரு காத்திருப்பு இருக்கு. திரும்பி வருவோம், இங்கே கீழே விட்டு சென்ற இந்த சரீரத்தை திரும்பி எடுத்துட்டு போவோம்னு ஹோப் இருக்கு. இதெல்லாம் நம்முடைய டெஸ்டினேஷன். அதை பற்றி தாங்க பேசுகிறாரு. ப்ரீ டெஸ்டினேஷனை குறித்து தான் ஃபுல்லாக பேசிட்டே வராரு. கவனிக்கிறீங்களா? அப்புறம் சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில், மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சொல்லும் பொழுது ஆவியில் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், தேவனுடைய மகளா இருக்கிறோம், மகனா இருக்கிறோம். டோட்டலாக வெளிப்படுவதற்குன்னா இப்படித்தான் தேவனுடைய பிள்ளை இருப்பான், இப்படித்தான் தேவனுடைய மகன் இருப்பான், மகள் இருப்பான், அப்படியே ரிவீல் ஆவதற்கு சிருஷ்டிப்பு காத்திருக்கு. அப்படி காத்திருக்கு மனுஷன், தேவனுடைய மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தில் கம்ப்ளீட் ஆயினா சரீரம் மீட்பு, பூமிக்குரிய மீட்பு உண்டாயிரும். சொன்னது புரியுதுங்களா? என்னைக்கு பூமிக்குரிய மீட்பு உண்டாகுதோ அந்த நேரத்தில் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் பொழுது அதான் அதனுடைய டெஸ்டினேஷன். கவனிக்கிறீங்களா? விழுந்து போன பூமிக்கு புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். அது நமக்கு அது வருவதற்கு காத்திருக்குது. சரீரமும் காத்திருக்குது. 26 ஆவியானவர் நமக்குள்ளே சொல்றாரு. அந்தபடி ஆவியானவர் பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவரும் வேண்டுதல் செய்கிறார். அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் இருக்கு பார்த்தீங்களா? ஆங்கில பைபிளில் குரோனிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அவருக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கு. என்ன தவிக்கிறார்? சில நேரத்தில் நம்ம சில பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, உணர்ச்சிகள் டாமினேட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலன்னா யார் உதவி செய்கிறா? ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? எதை கொண்டு அவர் ஜெபிக்கிறார் என்றால், நாம் சென்றடைய வேண்டிய இலக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெஸ்டினேஷனை மனதில் வச்சு அவர் ஜெபிக்கிறார். கவனிக்கிறீங்களா? நாம் முன்குறிக்கப்பட்டோம்ல, ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டோம் இல்லையா? அந்த முன்குறிக்கப்பட்ட நிலையை நாம் அடைவதற்கு ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார். இவ்வளவு காரியம் நடக்குது. அப்படி சொல்லிட்டு தான் 28 சொல்றாரு, அன்றியும் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறாங்களான்னு கேட்டால் பெரும்பாலும் மக்கள் அறிந்திருக்கல. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, கர்த்தர் உங்களை அன்பு செலுத்துகிறாரு. உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு எண்ணம் கூட தீமையான எண்ணம் கிடையாது. அத்தனை எண்ணங்களும் நன்மைக்குதுவான எண்ணங்கள். எண்ணத்தில் சிந்தைகளோட தீமை செய்ய மாட்டார். ஒருவேளை தீமையான காரியங்கள் வந்தால் கூட கர்த்தர் அதை நன்மையாக மாற்றுவார்னு மக்கள் அறிந்து வைத்திருக்கலான்னு கேட்டால் கிடையாது. அவர் சொல்ல நான் அறிந்திருக்கிறோங்கிறாரு. ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால தானாக நம்மளோட வாழ்க்கை நிறைவேறாதுங்க. ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால வாக்குத்தத்தத்தோட நான் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணணும். தேவனுடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தீமையான காரியங்கள் நடந்தாலும் நான் சரியான விதத்தில் உணராவிட்டால் கூட, எனக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் மனதில் இருந்தால் கூட, நான் தேவனை நேசிக்கிறேன், அவருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் நடக்கிற அத்தனை காரியங்களையும் தேவன் எனக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார்னு விசுவாசிக்கணும். அப்ப கீழே சொல்றாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறார். எதுக்கு முன் குறித்திருக்கிறார்? குமாரனுடைய சாயலை சுமந்து குமாரனுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடிய மக்களா இருக்கும்படியாக முன் குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக அந்த சாயலை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். தோல்வி இல்லாத வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அத்தனையின் மேலும் ஜெயித்து நிற்கக்கூடிய வாழ்க்கை வாழும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார்.
குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா, அவருடைய இமேஜ் போலவே நான் வாழ முடியாது முன்குறித்திருக்கிறேன். அதான் நான் முன்குறிக்கப்பட்ட நிலை. நான் சொன்னது புரியுதுங்களா? போன வாரமே சொன்னேன். அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவான்னு சொல்லலை. என்ன நடந்தாலும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. என்ன முன் குறிச்சிட்டாரு. நம்ம என்னதான் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அது சினிமாவா என்னன்னு தெரில, ஒரு 2 நிமிஷம், அது சினிமாவா நாடகமா, ஒருத்தன் சொல்கிறான் ஒருத்தன்ட்ட, எதிர்காலத்தை பற்றிலாம் திட்டமிடாத, நாளைக்கு என்ன சாப்பிடணுமோ அதை பற்றி யோசி, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணுமோ ட்ரெஸ்ஸு போடு. எதிர்காலம் வாழ்க்கை அதுக்கு தேவையானதை அதே தீர்மானித்து உன்னை நடத்துங்கிறான். நான் சொன்னது புரியுதுங்களா? நீ எதையும் பிளான் பண்ணாத, எதையும் சிந்திக்காத. நாளைக்கு என்ன சாப்பிட போகிற அதை பிளான் பண்ணு, நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட போகிற அதை பிளான் பண்ணு. 5 வருஷம் கழித்து உனக்கு என்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும். ஏன்னா முன் குறிச்சிட்டாங்க. இந்த வாழ்க்கை சக்கரத்தில் உனக்கு எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது தானாக நடக்கும். இது உலகமும் நம்புது, கிறிஸ்தவம் நம்புகிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா, சரி நடக்க வேண்டியது இருந்திருக்கு, நடந்துருச்சு, விடுங்கப்பா, ஒரு தட்டு கொடுத்துட்டு விடு, இதெல்லாம் சுமக்க வேண்டியது இருந்திருக்கு, சுமப்போம். அப்படி பைபிள் சொல்லவே இல்லை. நடக்கிற எந்த தீமையான காரியமும் கர்த்தரால் வந்ததல்ல. நடக்கிற எந்த காரியமும் நன்மையானது கிடையாது. அந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததும் கிடையாது. 3வது காரியம் என்ன? அது வசனம் சொல்றது, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அவர் நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டோம். நோக்கம் என்ன? குமாரனுடைய சாயலை சுமந்து குமாரனுடைய சாயலை இந்த உலகத்தில் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி தேவனுடைய மகிமையை சுமந்து, கிறிஸ்துவின் மகிமையை சுமந்து வெளிப்படுத்தக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தை நன்மைக்கு எதுவாக மாற்றுகிறான்னு அறிந்திருக்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்களா? நடக்கிறது நன்மை இல்லை. ஒரு தீமையான காரியம் வந்துச்சுன்னா இது தேவனிடத்தில் வந்ததல்ல, அதை நான் எதுக்குறேன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், பிசாசுக்கு ஏத்து நிற்கிறேன். ஏன்னா என் மேல இருக்கிற தேவனுடைய சாயல் கிறிஸ்துவின் சாயல். கிறிஸ்துவின் சாயல்ல தீமை கிடையாது, வறுமை கிடையாது, வியாதி கிடையாது, மன கஷ்டங்கள் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த சாயலுக்கு விரோதமாக என்ன நடந்தாலும் தேவனோட திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறேன். பிசாசுக்கு ஏத்து நிற்கும் பொழுது தேவன் என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை தீமையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். தேவன் நல்லவர்னு சொல்றாங்க. எவ்வளவுக்கு நல்லவர்னா, வாழ்க்கையில் நடக்கிற தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுறாரு, அந்த அளவுக்கு நல்லவர். அதனால தான் சில மக்கள் தீமையும் நன்மையாக மாற்றும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தீமையும் கர்த்தர் கொண்டு வந்துருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த தீமையை நன்மை மாற்றிருக்கார் இல்லையா, அப்பா கர்த்தர் தானே செஞ்சிருப்பாரு, இவ்வளோ பெரிய காரியம் நமக்கு நடக்குங்கிறக்கா கர்த்தர் நம்ம சுத்த விட்டுருக்கிறாரு. கர்த்தர்னா நல்லவர். அவரிடத்தில் எவ்வளவு வேணும், கொஞ்சம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட கர்த்தர் கிடையாதுங்க. உங்களை டியூன் பண்ணுவார். நல்லா கவனிங்க. நம்ம தவறான விதத்தில் போகும்போது கர்த்தருடைய ஆலோசனைகள் கேட்கும்போது நமக்கு சௌரியமாக இருக்காது, அது வேற. அது மனதை சரி பண்ணுறது. ஆனால் வியாதி, தரித்திரம், கஷ்டங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை போதிப்பது கிடையாது. போன வாரமே சொன்னோம் பார்த்தீங்கன்னா, தேவன் சாவரின் கார்டு சொன்னோம். சாவரின் கார்டுன்னா சர்வ ஏகாதிபத்திய தேவன் சுதந்திரமாக செயல்படுகிறவர், தான் நினைக்கிறதை சுதந்திரமாக செயல்படுத்துகிறவர். கவனிச்சுட்டு வரீங்களே, ரொம்ப முக்கியங்க இதெல்லாம். மக்கள் ஏன் நடக்கிறதெல்லாம் இறைவன் செவன் ஏன் நம்புறாங்கன்னா, இந்த சாவரனிட்டி நம்புறாங்க. தேவன் தான் நினைக்கிறதை அவர் நடப்பிப்பார். நீ விரும்புறியோ விரும்பலையோ அது அவருடைய செயல், அவன் செயல்ங்கிறாங்க இல்லையா. தேவன் சாவரின் காட் உங்களை படைக்கும் போது அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில் நம்மையும் சின்ன சாவரினா படைச்சார். தேவனுக்கு சுயசித்தம் இருக்கா? உங்களுக்கு இருக்கு. தேவனுக்கு திட்டமிட்டு தீர்மானித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கா? நமக்கு இருக்கு.
அதனால தான் சுய சித்தத்தை அறிந்து இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய திட்டம் இல்லை என்பதை அறிந்து தேவனுக்கு கம்ப்ளீட்டாக கீழ்ப்படியணும். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை காரியத்தையும் கம்ப்ளீட்டாக எதிர்க்கணும். அப்படி எதிர்த்து பார்த்தீங்கன்னா பிசாசு உங்களை அழிப்பதற்கு, வாழ்க்கையில் சேதத்தை ஏற்படுத்த கொண்டு வந்த காரியத்தை கூட கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். நல்லவருங்க, ஒரு எளிமையான காரியம் இது. புதுசாக வர்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். இந்த பழங்கள் இருக்கு தெரியுமா, பழம்னா விஸ்டம் ஃப்ரூட்டு. விஸ்டம் ஃப்ரூட் தெரியுமா? ஞானப்பழம். இந்த ஞானப்பழங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஞானப்பழங்கள் என்ன நினைக்கணும்னா கர்த்தர் தான் கஷ்டத்தை கொடுத்தாரு, கஷ்டத்தை தான் தீமையை கொடுத்தாரு. ஒரு ஆளுக்கு தீமையை கொடுக்குறாரு, கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட எப்படிங்க போவீங்க? போவீங்களா? நாய் கூட போகாது தெரியுமா? ஒரு நாய் வீட்டு பக்கம் வளரணும்னா ஓங்கி அரைங்க. பிஸ்கட்டை போடுங்க வராது. ஏன்னா பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு அடிப்பான்னு அது தெரியும். நாய்க்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு இல்லை. கர்த்தர் ஒரு தீமை கூட செய்ய மாட்டாருங்க. அவர் எனக்காக வைத்திருக்க திட்டங்கள் தீமைக்கு எதுவானது கிடையாது, நன்மைக்கு எதுவானது நினைச்சா தான் தேவனிடத்தில் அவன் சேர முடியும், தேவனை அணுக முடியும். எனக்கு தேவன் வைத்திருக்க திட்டம் மேலானது, உயர்ந்தது, உன்னதமானது. அதுக்கு நேராக போறேன். நான் தேவனை எந்த காலகட்டத்தில் தேவனை விட்டு விலக மாட்டேன். தேவன் என்னை நேசிக்கிறார், நானும் தேவனை நேசிக்கிறேன். அப்படி நேசிச்சிங்கன்னா அவருடைய தீர்மானத்தின்படி தேவனுடைய குமாரனை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக முன்குறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நேசிக்கிற நமக்கு அல்டிமேட் கோல் நன்மைக்கு எதுவாக முடியும். எண்ட் ரிசல்ட் கேம் எப்படி முடியும் தான் முக்கியம் பார்க்கணுங்க. கிளைமேக்ஸ் வர நிற்கணும். ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு, ஹீரோ அடி வாங்கியிருக்கிறாருன்னா ஓடிடக்கூடாது, எழும்பாரு. தமிழ் ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா 1000 பேர் அடி வாங்கினா எழும்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அல்டிமேட் கோல் என்னங்க? அல்டிமேட் கோல் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அதான் நமக்காக வைத்திருந்த முன்குறிக்கப்பட்ட நோக்கம். அதனால தேவனுடைய திட்டங்கள் அனைத்தும் நல்லது, நல்லதை தவிர தீமையானது ஒன்றுமே இல்லை. எபேசியர் போவோம். கர்த்தர் நம்ம ஒரு பொம்மை மாதிரி வைக்கலைங்க. பொம்மை மாதிரி வச்சு இந்த வருஷம் உனக்கு இது நடக்கும், அடுத்த வருஷம் அது நடக்குன்னு நம்ம அப்படியே தூக்கிட்டு போல. நமக்கு திட்டமிட்டு தீர்மானித்து அவரோடு இணங்கி செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார், சித்தம் கொடுத்துருக்கிறார். இணங்கி போனீங்கன்னா நன்மையாக காரியம் நடக்கும். எபேசியர் 1 வீட்டில் 1 12 வரை வீட்டிலே படிங்க. 12 வசனம் தான். இந்த 12 வசனத்தில் தேவன் நமக்காக நன்மைகளை தவிர ஒரு தீமையான காரியங்களையும் நமக்கு முன்குறித்து வைக்கலன்னு தெரியும். அவர் வைத்து எபேசியரில் 1-3 அதிகாரம் ரொம்ப முக்கியம். எந்த நிருபங்களையும் முதல்ல 3 அதிகாரம் முக்கியம். 3 அதிகாரமோ 4 அதிகாரமோ, அந்த 3 அதிகாரம் 4 அதிகாரம்லாம் தேவன் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறதை பற்றி பேசும். அதன் அடிப்படையில் நம்ம நடக்கணுங்கிற குறித்து பேசும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, எபேசியர் புத்தகம் 3W இருக்குது. வில் ஆஃப் காடு, வாக் வித் காடு, வார்ஃபேர். முதல் 3 அதிகாரம் தேவ சித்தத்தை குறித்து பேசுது. 4ஆம் அதிகாரம் வாக் பற்றி பேசுது, ஆகையால் நடங்கன்னு பேசுது. 6ஆம் அதிகாரம் வார்ஃபேரை பற்றி பேசுது. முதல்ல நடக்கணும்னா என்ன தெரியணும்? சித்தம் என்னன்னு தெரியணும். கவனிக்கிறீங்க? 1:3 இப்போ வாசிப்போம். சில விஷயங்கள் கான்ஃபிடண்ட்டாக தெரியணும். தேவன் நமக்கு விரோதமாக இல்லை. நம்முடைய ஆவி தவிக்குது இப்படி வாழணும்னு, ஆவியானவரும் தவிக்கிறாரு. பின்னாடி ரோமரில் சொல்கிறாரு, சொந்த குமாரனே நமக்காக கொடுத்தார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவனே அவர்கள் நீதிமானாக்கி இருக்கிறார், அவர்களை குற்றவாளி தீக்கிறவன் யாருன்னு சொல்லிட்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரேன்னு இருக்கு. பிதாஜி நமக்கு விரோதமாக யாருமே இல்லை, தேவனே இல்லை. தேவன் நம் சைடில் இருக்கார். எதுக்கு இருக்கிறா? அவங்க வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, உபத்திரவங்கள் பேசுகிறார். நிறைய உபத்திரவங்கள், கஷ்டங்கள். இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக
இருக்கிறாரு. அப்புறம் சொல்றாரு கடைசி வசனத்தில், இவை ஒன்றும் எங்களை கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறோம். அந்த நிச்சயம் இருக்கணும். ஏன் எடுத்தோன்னா உபத்திரவன் வருது. ஏன் உபத்திரம் வருது? சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. ஒரு உபத்திரம் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் சர்ச்சுக்கு வரல, ஆமாம் போய் என்னத்தை கண்டான் அப்படின்னு வந்துடும். எதுக்கு? நீங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கேராக மாறக்கூடாது. அதுக்காக தான் உபத்திரம் வருது. வசனத்தை விட்டு உங்களுக்கு பிரிக்கணும், தேவனோட நடக்கக்கூடிய வாழ்க்கையை விட்டு பிரிக்கணும். அவர் சொல்ல, எந்த உபத்திரவங்கள், நாசங்கள், மோசங்கள் வந்தால் கூட இவை அத்தனையிலும் என்னில் அன்பு கூறுகிறார், நானும் அன்பு கூறுகிறேன். அவர் மட்டும் அன்பு கூறலங்க, நானும் அன்பு கூறுறேன்னா இது அத்தனை நின்றும் என்னை அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாக அவ இருப்போம். உபத்திரம் வந்தோன்னா ஓடிடக்கூடாது. ஒன்றா ஜெயிக்க முடியாதுங்க. நானும் ராஜமலை ஊழியத்துக்கு வந்தேன். மொதல் 6 மாதம் நமக்கு உபத்திரவமாக தான் இருந்துச்சு. திங்கள் டு சனி ஒரு மாதிரியாக இருக்கும். சூப்பர், அந்த வாரம் ஏதாச்சும் 2 பேர் வந்துடுவாங்க. நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல, 2-3 பேராக தான் எதிர்பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை திறந்து வச்சோம்னா அந்த வழக்கமாக வர 2 பேர் வரமாட்டாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நிற்கும் போது அப்படியே காத்திறக்கின பலூன் மாதிரி இருக்கும். வெளியே தெரியாது, உள்ள மனசு 1000 எண்ணங்களை பேசும். அத்தனையும் தெரியாமல் பாடணும். ஓடுனா ஓட வேண்டியதான். இங்கேருந்து ஈரோடுலேருந்து சேலம், சேலத்துலேருந்து பெங்களூரு, அப்புறம் மைசூர், அப்படியே போட்டு ஓடினான் வாழ்க்கையின் எல்லா வர ஓடலாம். எவ்வளவு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தாலும் நிற்பணும். தேவன் நீங்கள் கொண்டு வந்திருக்காரோ நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காரு. சும்மா ராஜபாளையம் கொண்டு வந்தாரா, போப்பா நீனு அங்கே கொஞ்சம் பேர் கம்மியாக இருக்காங்க, நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லல. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் என்னை ஒருத்தர் நேசிக்கிறார், நானும் உயிர் போனால் கூட நேசிப்பேன்னு நினச்சிங்கன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அதான் டெஸ்டினேஷன். நம்ம சென்றடைய வேண்டிய டெஸ்டினேஷன். அப்படி இருங்க, தோக்க மாட்டோம். எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை, இது டெஸ்டினேஷன். கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நம்மை வைத்திருக்கிற இலக்கு என்ன முன்குறிச்சிருக்கிறார்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை முன்குறிச்சிருக்கிறார். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள தீமை இருக்கா? நன்மை மொத்த உருவம். அவருக்குள்ளாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். 4ஆம் வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமுள்ளவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, அதான் பிரிடேஷன் பண்ணுறது, உலகம் உருவாவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள், யாருக்குள்ள? பிரியமானவருக்குள். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுக்கும் போது நம்மை அவருடைய ஃபேவரட் சைல்டாகவே பார்க்குறாரு. கிறிஸ்தியாரு அவருடைய ஃபேவரட் சைல்டு. நம்மளை எப்படி பார்க்குறாரு? வந்துச்சுப்பா நீயாக்கும் ஃபேவரட் சைல்டாகவே பார்க்குறாருங்க. அதனால தான் முன்குறிக்கும் போது ஒரு பிளேஸில் வச்சு முன்குறிக்கலை, ஒரு நிலைக்குள்ள வச்சு முன்குறிச்சார். அவருடைய பிரியமான பிள்ளைக்குள்ள, பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தர்லின்னு தமிழில் ஏன் இப்படி மொழிபெயர்த்து வச்சுருக்காங்கன்னு தெரில. பிரியமானவர்களுக்குள் தாம் நம்மை ஏற்றுக்கொண்டபடியே, we are accepted in the beloved இருக்கு இங்கிலீஷில். ஏற்றுக்கொண்டிருக்கிறார். யாருக்குள்ளே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ளே. பிரியமானவர்களுக்கு தாம் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறிச்சிருக்கிறார். நரகமா பரலோகமா முன்குறிக்கல, கிறிஸ்துவுக்குள் அவருடைய ஃபேவரட் சைல்டுக்குள்ள சுவிகார புத்திரராகும்படி முன்குறிச்சிருக்கிறார். ஆதாமுக்குள்ள இருந்தோம், முன்குறிக்கப்பட்டிருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ள முன்குறித்தோம். ஒரு காலத்தில் கோபாக்கினின் பிள்ளையா இருந்தோம். இப்போ கோபாக்கினின் பிள்ளை இல்லை, கீழ்ப்படியாமின் பிள்ளை இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை முன்குறிச்சிருக்கிறாரு. 6ஆம் வசனம் சொல்றாரு, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய ஆங்கிலவில்
குட் பிளஷர் ஆஃப் ஹிஸ் வில் இருக்கு. அவருடைய இன்பமான சித்தத்தின்படி நம்மை குறித்து அவர் வைத்திருக்க திட்டம் முழுவதும் இன்பமானதுங்க. உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒன்று ஆண்டவரை விட்டுருங்க. ஒன்று நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுவீங்க. எனக்கு ஆண்டவர் தான் ஏன் முக்கியம், அதை விட்டுருங்க. ஆண்டவரை தவிர்த்து உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க? கல்யாணம் முடித்தவங்க, கல்யாணம் முடித்து வீட்டுக்காரு இருக்கிற வரை வீட்டுக்காரு, பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் வீட்டுக்காரு இருக்கிறவர், பிள்ளை பிறக்கிறவர் தான் வீட்டுக்காருக்கு மதிப்பு மரியாதைலாம். பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் வர பிள்ளைகளுக்கு தான் நிறைய மதிப்பு இருக்கும். மதிப்பு இருக்குன்னா அதிகமாக கவனம் செலுத்துறது. 2 பிள்ளை பிறந்துருச்சுன்னா வீட்டுக்காருக்கு செலுத்தக்கூடிய கவனம் குறையும், தெரியுமா? பெற்று பாருங்க தெரியும். வீட்டுக்காருக்கு செலுத்துகிற நேரம் அப்படியே குறையும், பிள்ளைகளுக்கு தான் நேரம் செலவழிப்பாங்க. என்ன, பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக விரும்புகிறோம். எந்த தகப்பனும் பிள்ளைகள் எவ்வளவு தீமை செஞ்சால் கூட பிள்ளைகள் மேலே ஒரு தீமையான நோக்கம் வைக்க மாட்டான். உன்னை எப்படி நாசமாக்குறேன் பாரு அப்படின்னு எந்த தகப்பனும் சொல்ல மாட்டான். வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களும் பிள்ளைகளுக்கு நல்ல நோக்கங்களை கொடுக்கணும், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அது பிரியமான சைல்டுக்குள்ளே வச்சு அவருடைய இன்பமான சித்தத்துக்குள்ளே நம்ம பார்க்குறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எந்த ப்ரீடெஸ்டினேஷன் தீமை கிடையாதுங்க. எதுவுமே வியாதியோ வறுமையோ தோல்வியோ எதுவுமே கிடையாது. எத்தனை வந்தாலும் மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும், குமாரனை போல இருக்கணும். காற்றும் கடலும் கொந்தளிச்சா கூட குமாரன் மாதிரி ஜெயிச்சு நின்னீங்கன்னா வெல்டன் பாரு, வெல்டன் மை பாய் மாரு. அந்த இடத்துல ஆண்டவரே ஏப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டு சோதிக்கிறீங்க, நான் என்ன சொல்றது? எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது, என்னையே இப்படி பாடும். அது குமாரனுடைய சாயலே கிடையாது. குமாரனுடைய சாயல் அத்தனையும் மேற்கொண்டு நிற்கிறது. எதனையாச்சும் ஏசு புலம்புனாராங்க? யாருமே எனக்கு இல்லை அழுதாரா? எல்லாரும் போனால் கூட நானும் எங்கள் அப்பா இருக்கனாரு. அதான் குமாரனுடைய சாயல். இன்னைக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால அனுகத்தை சொல்கிறாரு. ஆண்டவர் நமக்கு ஏன் சில கஷ்டங்களை துன்பங்களை கொடுக்குறாருன்னா நம்மை நேசிக்கிறாரு. ஏன்? நீ பெருமை பிசாசு மாதிரி போயிடக்கூடாதுக்கா கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறாரு. அப்படி சொன்னார். பேர் சொல்ல மாட்டேன். அவர் சொன்னார், ஏன் அந்த பவுலுக்கு ஒரு முள்ளு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த முள்ளை பற்றி பேசினார். ஏன் கர்த்தர் நமக்கு சில முள்ளை கொடுக்குறாரு தெரியுமா? பவுலுக்கு ஏன் கொடுத்தாரு தெரியுமா? ஒருத்த நாள் பிசாசுக்கு பெருமை கீழே விழுந்துட்டான். அதனால் பவுலுக்கு இவ்வளோ வெளிப்பாடு அவன் கீழே விழுந்துடக்கூடாதுக்கா ஒரு முள்ளை கொடுத்து அவனை வேதனைப்படுத்தினார். கர்த்தரை குறித்து நல்ல எண்ணம் இல்லை உங்களுக்கு. அவர் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களும் நோக்கங்களும் அனைத்தும் நன்மையானது. அது என் ஒன்று படித்து பார்த்தீங்களா? நமது சாயல்படி நம்ம ரூபத்தின்படி நம்ம போல படைப்போம் ஒருத்தனை. அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான், ஆளுகிறவனாக இருப்பான், நிறைவாக இருப்பான். அதான் மனுஷன். ஹிட்லர் தேவனுடைய சாயல் இருந்தானா? அது விழுந்து போன சாயல். மனிதன் அழிக்கிறது, மனிதன் நாசமாக்குறது. தேவனுடைய சாயல் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக வாழ்ந்தீங்கன்னா கிறிஸ்துவின் சாயலை சுமந்து வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். மனிதனுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்னங்க? தேவனுடைய மகிமையை கண்டெயின் பண்ணி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நமக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உள்ள இருக்கிறார். அந்த உள்ள இருக்கிற மகிமையை கண்டெயின் பண்ணுறோம். அந்த உள்ளடக்கி இருக்கிற மகிமையை வெளிப்படுத்தணும். அதான் நம்முடைய ப்ரீடெஸ்டினேஷன். அதான் நம்ம சென்றடைய வேண்டிய நிலை. வேறு எதுக்கு இருந்தீங்கன்னா நான் இப்படி வாழும்படியாக உருவாக்கப்படலைங்கிற என்ன இருக்கணும்? ஆளுகை செய்யணுங்கிறாரு, அரசாளனுங்கிறாரு, சகலத்தையும் கட்டுப்படுத்தி ஆளுவாருங்க. ஒரு தீமை கர்த்தர் காரணம் கிடையாதுங்க. ஏதேன் தொடர்ல பாவம் வந்துச்சு, கர்த்தர் காரணரா? கர்த்தர் அனுமதிச்சாரா பாவத்தை? கர்த்தர் அந்த பாவத்தை அனுமதிச்சாரா இல்லையா?
அனுமதிச்சாருங்க. ஏவாளை பிடிச்சிட்டாரா? கையை பிடிச்சிட்டாரா? சாப்பிடாதம்மா. கையை பிடிச்சிருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? கர்த்தர் நீங்க ஒரு காரியம் செய்யும் போது கர்த்தர் உங்களை நீங்க தீர்மானிச்சீங்க உங்களை விட்டுருவாருங்க. அதான் ஃப்ரீ வில், மனிதனுக்கு கொடுத்த சுய சித்தம். கொரோனா நடந்துச்சு, கொரோனா வந்துச்சு, கர்த்தர் அனுமதிச்சாரா? அனுமதிச்சார். கர்த்தர் அனுமதிச்சார்னா கர்த்தரே திட்டமிட்டு அனுமதிக்கல. இந்த பூமியில் வரும்போது கொரோனா விட மாட்டேன் அப்படின்னு உலக உருண்டைக்கு முன்னாடி இப்படி இல்லை. அவர் தடுக்கலைங்க, மனுஷன் அலோவ் பண்ணிட்டான். நான் சொன்னது புரியுதுங்களா? அனுமதித்ததெல்லாம் தேவனோட சித்தம் கிடையாது. சொல்ல புரியலையா? விலைக்கு சொல்றேன் உங்களுக்கு. இந்தியன் 2 வந்துருச்சா? தெரியலையே பாருங்க, வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். வந்துருச்சு, நீங்கள் போகிறீங்க, யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல, உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. உடனே கர்த்தர் அனுமதிச்சாரா? நீங்கள் அனுமதிச்சிங்க. ஏங்க, ஒரு ரசிக்கப்பட்ட ஆள் ஒரு சரக்கை வாங்கி வாயில் ஊற்றினா உள்ள போகுமா போகாதா? போகும். உடனே கர்த்தர் அனுமதிச்சாரா? ஏதேன் தோட்டத்தில் பாவம் நடந்ததுனால தேவன் அனுமதிச்சாரும் கிடையாது. தேவன் வைத்திருக்க திட்டம் என்னென்றால் உலக தோற்றத்திற்கு அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அதான் தேவனுடைய திட்டம். எப்படி தேவனோட சித்தம் எப்படி தெரியும்? தேவனோட சித்தம் இல்லைன்னு எப்படி தெரியும்? இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சாப்பிடக்கூடாதுன்னா அவ்வளோதான் திட்டம். இப்போ கூட நீங்கள் எந்திரிச்சு வெளியே போகலாம், எனக்கு பசிக்குது. உடனே தேவன் கையை பிடிச்சி நிப்பாட்டு வர, போகாதம்மா பாவம் வந்தாள், கொஞ்சம் பேச விடுமா வர. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா அதை அனுமதிச்சதுனால கர்த்தருடைய சித்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதா? வாசிப்போம். அதனால தான் பைபிள் வாசிக்கணும். எது கர்த்தருடைய சித்தம், எது கர்த்தருடைய சித்தம் இல்லை, எது நமக்காக முன்குறிச்சிருக்கிறாரு, எது முன்குறிக்கலை, எதுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல ராஜாவை பற்றி பேசுது, எசேக்கியா ராஜாவை பற்றி. இந்த எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா. அவருக்கு வியாதி வந்துருச்சு. ராஜாக்களே தேவனுடைய பிரிடெஸ்டினேஷன் கிடையாது தெரியுமா? இஸ்ரேலில் ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த ராஜாக்கள் தேவனுடைய பிரிடெஸ்டினேஷன் கிடையாது தெரியுமா? என்னங்க பைபிள் வாசிக்கிறீங்களா இல்லையா? மக்களுக்கு அந்த ஜனங்கள் மேல தான் ராஜாவா இருக்க நினைச்சார். இந்த ஜனங்கள் மேல வேற யாரும் அரசாளக்கூடாது, நான் உங்களுக்கு ராஜாவா இருக்கிறேன்னு சொன்னார். மக்கள் ஒரு நாள் சாமுவேல்கிட்ட வந்து மற்ற எல்லா இடத்துலையும் ராஜாக்கள் இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்குன்னு சொன்ன உடனே சரி விரும்புகிறாங்க. அவனுடைய சுய சித்தம் என்ன? அவன் சாவரேன், அவன் சின்ன சாவரேன், அவன் விரும்புகிறான், அவன் திட்டமிடுறான் கொடுன்னொன்னே சாமுவேல் ரொம்ப அழுகிறாரு. உன்னை சொல்ற உன்னையா நிராகரிச்ச, என்னை தானே நிராகரிச்சிட்டாங்க, நீயே அழுகிறேனாரு. நான் சொன்னேன் உன்னே தான் தீர்க்கதரிசியா வச்சிருக்காங்களே, என்னைத்தான் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னாரு. சொன்னார் ராஜாங்கிற நம்ம சொன்னார், உனக்கு ராஜாவை எவனாச்சும் ஏற்படுத்தினா உன்னை பாடுபடுத்துவான்னாரு. சொன்னாரா? பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க கர்த்தர் அனுமதிச்சார். தெய்வ சித்தமா? தெய்வ சித்தம் கிடையாது. அவங்களுக்கு வச்சிருந்த டெஸ்டினேஷன்னா அவரே அவரோட ஆளுகின் கீழே வச்சுக்க விரும்பினார். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருக்காரு, நல்ல மனுஷன். ஆண்டவர் சொன்னார் செத்து போவப்பா, உன் வீட்டுக்காரிங்களை ஒழுங்குபடுத்தினார். அவனுக்கு சாக விரும்பலை. நம்முடைய வாழணும் ஆண்டவரே. நம்முடைய சாய்ஸ் முக்கியங்க. நம்ம எதை தேர்ந்தெடுத்துக்கிறோம் முக்கியம். பவுல் சொல்கிறாரு, பரலோகம் போக ஆசையாக தான் இருக்குது, நல்லது, ஆனால் இருந்தால் உங்களுக்கு நல்லது, என்ன செய்யலாம், இருக்கிறனேங்கிறாரு. சொல்கிறார்ல பிலிப்பியில் சொல்கிறாரு, நான் போகிறத காட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, இன்னும் கொஞ்சம் போதிப்பேங்கிறாரு. அதான் சாய்ஸ். நீங்கள் எடுக்கிற தரமான சாய்ஸ் இருக்கணும். சொல்கிறாரு நான் கூட கொஞ்சம் வாழணுங்கிற. வாசிப்பான் நாட்களில் 1ஆம் வசனம். அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை
ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, அதாவது உடன்படிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அதுக்கப்புறம் 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுக்குறாரு. உன் நாட்களோட 15 வருஷங்களை 15 வருஷம் கூட்டி கொடுக்குறாரு. விரும்புகிறான். அவனுக்கா டெஸ்டைன் பண்ணார். என்ன டெஸ்டைன் பண்ணார்? அவனுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்தாருங்க. இப்போ நாட்கள் முடிஞ்சிருச்சுனாரு. இல்லை ஆண்டவர் நான் விரும்புகிறேன்னாரு. சரி ஓகேனாரு. வாழ விரும்பினாரு. உங்கள் விருப்பத்தை கத்த நிறைவேற்ற விரும்புகிறாருங்க. நான் கூட கொஞ்சம் இருக்கிறேன்னா விரும்புகிறாரு. அவனுக்கு ஏதோ ஒரு நாட்களில் கத்த சொல்கிறாரு, விரும்புகிறேன்னா விரும்பலாம், வாழலாம், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன், திருப்தியாகிறவர் இருக்கலாம். பிளானை மாற்றினானவன், தேவனோட பிளானை மாற்றிட்டாங்க. அவன் கத்த சொன்னா செத்து போவானாரு வியாதிப்பட்டிருக்கும் போது. இல்லை ஆண்டா இருக்குன்னா இருக்கு. நான் சொன்னது கத்தர் நாள் குறிச்சிட்டாரு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கத்தர் நாளை குறிச்சிட்டாரு, நாள் வந்துருச்சு, நாள் வரல, செய்ய வேண்டிய வேலை இருக்க ஆண்டவரே, இன்னும் செய்து நிறைவேற்றலை, ஒன்றுமே செய்யலை, இது வரைக்கும் சும்மா தான் தெரிஞ்சிருக்கோம், ஏதாச்சும் ஒன்று செய்யணும், கூட கொஞ்சம் 30 வருஷம் 40 வருஷம் கொடுங்கன்னா சரி செய்யி அப்படி விடுவார். ஆசை இருக்கிற 1 சாமுவேல் 13 சவுல் ராஜாவை குறித்து பேசுது. சவுல் ராஜா ஆரம்பத்தில் நல்ல ஆள் தான். தேவன் மேலே அன்பாக இருந்தார், ரொம்ப மனத்தாழ்மையாக இருந்தார். தாவீது சீனில் வர அவர் நல்லா தான் இருந்தார். தாவீது சீனில் வந்ததுக்கப்புறம் கோலியாச்சை அடித்ததுக்கப்புறம் இவருக்கு பொறாமை வந்துடுச்சு. பொறாமை வந்ததுக்கப்புறம் மன்னிக்க முடியாத தன்மை வந்துச்சு. மன்னிக்க முடியாத தன்மை வந்தோன்னா கசப்பு வந்துச்சு. கசப்பு வந்ததுக்கப்புறம் தோல்வி வந்துருச்சு. கசப்பு உள்ள வந்துருச்சுன்னாவே ரிஸ்க்கு. அந்த கசப்பை எடுத்து போடலை. தாவீதை இது கசப்பா கசந்தான் இருக்கே, அந்த அளவுக்கு அவன் வெறுத்தான். அப்படியே வாசிப்போம். 13 சவுல் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறார். அதாவது பழி செலுத்துறாரு. பழி செலுத்துறது ஆசாரியருடைய வேலை, ராஜாக்களுடைய வேலை இல்லை. 13 சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், தேவனாய் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் சிறப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அவனை கூட தேவனுடைய நோக்கம் திட்டங்கிறது அவன் ராஜ்யபாரம் என்றென்றைக்கு நிலைநிறுத்திருக்கணும். கர்த்தர் சொன்னால் எனக்கு கீழ்ப்படி நீ நடந்தீன்னா உன்னோட ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் இருக்குண்டார். இயேசு கிறிஸ்துவ அந்த சந்தையில் பிறந்திருக்கலாங்க. ஆனால் அவன் மீறினான், அந்த டெஸ்டினேஷனை உடைச்சான். தேவனுடைய மனதில் தாவீது அப்புறம் அந்த செகண்ட் வந்தவர் தாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? தாவீது தேவனுடைய மைண்டில் கிடையாது. முதல்ல இவன் தான் இருந்தான். அவன் மீறான், அந்த டெஸ்டினேஷனை உடைக்கிறான். தேவன் நமக்காக பிளான் வச்சு ரோட்டில் போகிறார். அந்த ரோட்லேயே போனீங்கன்னா நிறைவான டெஸ்டினேஷன் அடையலாம். நான் ஒரு வழியை எடுத்துக்கிறேன், நான் விருப்பமானபடி செய்கிறேன்னா நரகம் போய் சில நரகங்கிறது அழுகுன்னா அழுக. ஏன் நம்ம பேர் அழுக தெரியுமா? இதெல்லாம் உனக்கு வச்சிருந்தாப்பான்னு சொன்னார்னா அன்னைக்கு தான் அழுக அழுகா இருக்கும் தெரியுமா? இப்படி வாழ்ந்துருக்கலாமா, இப்படி இருந்திருக்கலாமா? வச்சுக்கப்பட்டீங்களா? தேவனோட உறவு இருக்கா?
ஒப்புரவாகிருக்கீங்களா? உங்களை குறித்து தேவன் வைத்திருக்க ஒரு எண்ணங்கள் கூட கெட்டது கிடையாது, ஒன்று கூட. இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த உடனே அவருடைய சரீரம் சிறு குழந்தையாக இந்த பூமியில் கால் வச்ச உடனே பரலோகம் பாடுச்சு, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதன் மத்தியிலே பிரியம் உண்டாவதுனார். அவர் கால் வச்ச உடனே பரலோகம் பாடுச்சு, தேவதூதர்கள் பாடினா இனிமே மனிதன் மேலே தேவன் வைத்திருக்கிற அத்தனை நோக்கங்களும் நல்லதுன்னு சொன்னார். ஒரு நோக்கம் கூட கெட்டது கிடையாது, அத்தனையும் நல்லதுங்க. பாஸ்டர் ஒரு கெட்டது நடந்துருச்சு, உறுதியாக நிற்கணும். ரோமர் திருப்புவோம், ரோமர் 5 இதே கான்செப்டை தான் யாக்கோபு 1 பேசுகிறார். ரோமர் 5 பவுல் என்ன பேசுகிறாரோ அதே தான் யாக்கோபு முதல் 2-3 வசனங்கள் இதே தான் பேசுகிறார். 1 இவ்விதமான விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. இந்த அப்படி வச்சுக்கோங்க, அறிந்துனா எங்களுக்கு தெரியுங்கிறார். என் ரிசல்ட் எப்படி முடியும்னு எங்களுக்கு தெரியுங்கிறார். என் ரிசல்ட் என்ன? சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும், அதான் ரிசல்ட்டு, எங்களுக்கு தெரியுங்கிறார். யாக்கோபு 1:2 வசனம், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக என்னங்க. எதை? விசுவாசத்தின் பரீட்சையை, பலவித சோதனைகள் அகப்படுறீங்க. ஏன் பலவித சோதனை வருது? உங்களுக்காக வரல, உங்களோட விசுவாசத்துக்கு வருது. எதோ ஒன்று விசுவாசிக்கிறீங்களா? எதே ஒன்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? எனக்கு என்னங்க ஒன்றுமே இல்லை, சூசுவான் சூசுவான் போகிறேன்னா உங்களுக்கு ஒன்றுமே வராது. ட்ராவல் பண்ணுற காருக்கு தான் தூசி அடிக்கும், சேர்த்து அடிக்கும். ஒரு லெக்கை நோக்கி போகிறேன் அப்படின்னா சில உபத்திரவங்கள் துன்பங்கள் வரும். ஏன்னா உங்களுக்கு விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்குன்னா பல்ல கடிச்சிருக்கிறதுல உறுதியாக நிற்கிறது. வேதம் சொல்கிற பொறுமைங்கிறது என்ன நடந்தாலும், எந்த எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் மேலேயே கண்களை வைத்து, வார்த்தையின் மேலே கண்களை வைத்து ஜெயிக்கிறவரை நிற்கிறது. எபிரேயர் 6 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் தேவன் வாக்கு பண்ணதை சுதந்தரித்தான் இருக்கு. யார்? ஆபிரகாம் பற்றி பேசுறது. விசுவாசம் மட்டுமல்ல, பொறுமைன்னா தேவன் என்ன சொன்னாரோ அது நிறைவேறும். உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னாரா? இது வரைக்கும் அதாங்க சொன்னேன். எபேசியர் 1 சொன்னார், அதெல்லாம் சொன்னார். யாருக்கு சொன்னார்? இல்லை, நமக்கு சொன்னார். நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறாரு, மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை இருக்கு சொல்றாரு. 2 திரும்பி ரோமர் 5 வந்துருங்க, முடிப்போம். அவர் மூலம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று, பெற்று ஓடுறது கிடையாது, பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற. தேவனோட மகிமைன்னா தேவனோட நேச்சரை வெளிப்படுத்துவோம். தேவனோட நேச்சருங்கிறது வெற்றி, தேவனோட நேச்சருங்கிறது ஜெயம், தேவனோட நேச்சருங்கிறது எல்லாரதுலையும் கான்கர் பண்ணக்கூடிய வாழ்க்கை. அந்த மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை என்ன? நல்லது நடக்குங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறது. நல்லது நடக்கும், முடிவு என்னவா இருக்கும்? நல்லதா இருக்கும். ஏன்? டெஸ்டினேஷன், அதான் போக வேண்டிய டெஸ்டினேஷன். நல்லதுங்கிற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரம் உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களை மேன்மை பாராட்டலை, இந்த உபத்திரவங்களிலும் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற லக்கை அடைவோம் என்று தேவனை மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் மேன்மை பாராட்டுகிறோம்னா எங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார். 5 சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயங்களிலே தேவ அன்பு இருக்கிறது. அன்பு தோற்காது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அப்படின்னா அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது.
நான் அடைவேன் என்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? தேவன் சொன்னதெல்லாம் நிறைவேறுங்க எதிர்பார்ப்பு இருக்கிறதா? அதான் டெஸ்டினேஷன். நீங்கள் சென்றடைய வேண்டிய நிலை. அது வெட்கப்படுத்தாது. ஆனால் விசுவாசத்தை விட்டீங்க, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது, கர்த்தரை தேடுறது, கர்த்தரோட அந்த க்ளோஸ்னஸை விட்டுட்டிங்கன்னா கஷ்டம். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் கர்த்தர் சைடே நில்லுங்க. எனக்கு தெரியாது, ஏன் நடச்சுன்னு தெரியாது, எதுக்கு நடந்து தெரியாது, ஆனால் தேவனை நேசிக்கிறார், தேவன் என்ன அன்பாக இருக்கிறார், முடிவு எனக்கு தேவன் நன்மையாக தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி தேவன் சைடே நில்லுங்க, ரிசல்ட் சக்ஸஸாக இருக்கும். அதான் எண்டு, அதான் அடைய வேண்டிய நிலை. பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, மாம்சத்தை நம்புறாரு. லூக்கால 22:31 பின்னும் கர்த்தர் சீமோனே 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 சீமோனேன்னு கர்த்தர் சொன்னாவே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு முறை உங்கள் பேரை கூப்பிட்டாருன்னா அன்பா கூப்பிட்றாருன்னு அர்த்தம். 2 முறை கூப்பிட்றாருனாவே உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சவுளே சவுளேனாலும் பிரச்சனை, மார்த்தா மார்த்தானாலும் பிரச்சனை. சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். ஏன் உத்தரவு கேட்டான்னா, இவன் உத்தரவு கொடுத்துட்டான், மாம்சத்தில் மேலே நம்பிக்கை வச்சுட்டான், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கல, தன் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கிறான். அதனால் பிசாசு எப்போ பார்த்தாலும் மாம்சத்தில், நீங்கள் மாம்சம் எலும்புனாவே பிசாசு உள்ளே வந்துட்டான்னு அர்த்தங்க. நான் அப்படின்னாவே நானும் வர்றேம்மா, நீ இதுக்கு தனியாக நிற்கிற, நான் வர்றேன்மா. நான் இல்லை கிறிஸ்துன்னு சொல்லுங்க, அந்த ஏரியாலே வரமாட்டான். அப்போ உங்கள் சுயம் மாணவம் எல்லாம் அடங்கிரும். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை. நீங்க தோத்தா கூட உங்க விசுவாசம் தோக்கூடாது. தேவன் மேலக்கு விசுவாசம், தேவனோட வாக்கு தத்தங்கள் மேல விசுவாசம், தேவன் சகலத்தை எனக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார். எனக்கு குமாரனுடைய சாய்களை சுமந்து போகிறவன், அந்த எண்ணத்தில் போங்க, சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். அதான் ப்ராமிஸு. ஆனால் அந்த ப்ராமிஸோடு விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணணும். தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை இருக்கு, அந்த விசுவாசத்தினாலே அந்த கிருபைக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அப்படின்னா விசுவாசத்தில் போங்க, என் ரிசல்ட் மகிமையாக இருக்கும், கர்த்தருக்கு அது மகிமையாக இருக்கும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் உறுதியாக நிற்கணும். என்ன நடந்தாலும் வார்த்தையில் நிற்பேன், வசனத்தில் நிற்பேன், தேவனோட உறவில் நிற்பேன்னா கேம் சக்ஸஸாக முடியும். எழுந்து இருப்போம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, பாராட்டுகிற சகல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள கர்த்தர், நம்முடைய பரிசுத்த பிள்ளையாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை முன்குறித்து பிரியமானவருக்குள் எங்களை ஏற்றுக்கொண்டு, பிரியமானவருக்குள் இருக்கிற அத்தனை சுதந்திரத்தையும் எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்காக வைத்திருக்கிற கனவுகள், சென்றடைய வேண்டிய இலக்குகள் ஒன்று கூட தீமை இல்லை, அத்தனை நன்மையானது கர்த்தாவே. உடைய திட்டத்துக்கு, உடைய நோக்கத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதற்கு நாங்கள் இணங்கி போகும் பொழுது அது நன்மையானதாகவே இருக்கிறதுக்காக நன்றி. பெரிய தேவன், பெரிய சாவரின் காட், எங்களுடைய சின்ன சாவரினாக, சின்ன அதிகாரம் உள்ளவர்களாக, சித்தம் கொண்டு தீர்மானிக்கக்கூடிய மக்களாக, ஆளுகிறவர்களாக, அரசாளுகிறவர்களாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி. நீ சித்தம் கொண்டிருக்கிறதை நாங்கள் சித்தம் கொண்டு உமக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு ஏத்து நின்று ஜெயமாக நடக்க, தேவ மகிமையை, தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவோம் என்கிற நம்பிக்கையினாலே உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இன்னும் எங்கள் வாழ்க்கையோட நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லை எங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, ஒரு குறைவில்லாமல்
120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.